பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே வந்தவங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வருகின்ற வரவேற்கிறேன். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி மதர்ஸ் டே. இன்னைக்கு பெண்களுடைய தினம். அவங்களை நம்ம கௌரவிக்கணும், அவங்களை கனம் பண்ணுகிறதான நாள் எனக்கு ஆகையினாலே எனக்கு பெண்கள் குறித்து நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே பெண்கள் ரொம்ப புனிதமானவர்கள். பைபிள்ல கூட ஆண்டவர் கூட இன்னைக்கு தன் தாயை பார்த்து சொல்றாரு இல்லையா, அம்மாவை பத்திரமா நீ என்ன பண்ண பார்த்துப்போம். அவர் கனம் பண்றாரு, தாய் கனம் பண்றாரு ஆண்டவர். அதே பைபிள் கூட எத்தனோ பெண்களை கனம் பண்றாங்க. பைபிள்ல கூட ஸ்தோத்திரம். வாசித்த இந்த பகுதி கூட லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே கூட ஸ்தோத்திரம் 35ஆம் வசனத்திலே போட்டுக்கு, திரிகையை திரிகிற 2 ஸ்திரீகளிலே ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், மற்றொன்று கைவிடப்படுவார். இங்கே 2 பேரும் பெண்கள் தான். எனக்கு பெண்கள் குறித்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளும் தன் வீட்டை இடிப்பாள். இங்க 2 பெண்கள் என்ன பண்றாங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டு மாவு அரைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, 2 பேரும் மாவு அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் வருகை இருக்குமா. ஆண்டவர் இமை பொழுதிலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா, மறுமகப்படுவாங்க. ரகசியம் எல்லாரும் என்ன எடுத்துக்கொள்ளப்படுவார்களா. அப்படி 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு மாவு அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. 2 பேரும் கூட 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தங்க கையில அரைச்சிட்டே ஒருத்தங்க போட்டே இருப்பாங்களா. ஆண்ட வருகையிலே பார்த்தா ஒருத்தங்க மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தங்க கைவிடப்படுவார். ஒருத்தங்க சந்தோஷம், ஒருத்தங்களுக்கு துக்கம். 2 பேருமே பெண்கள் தான். 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான். ஆனா ஒரு ஆள் எடுத்துக்கொள்ள ஆயுதம் உள்ளவர்கள், தேவனுக்காக இந்த பூமியிலே ஆயுதம் உள்ளவர்கள், ஆண்டவருக்காக உண்மை உத்தமமாய் வாழ்கிறவர்கள், அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். அப்பேற்பட்டவர்கள் தேவனை பற்றி கொண்டு தேவனுக்காக வாழ்கிறதான ஒரு கூட்டம் இந்த அம்மா, ஒரு கூட்டம். அப்போ இயேசுவின் எக்கால சத்தம் கேட்ட உடனே 2 பேரும் இருந்தா கூட அதுல ஒரு ஆள் என்ன பண்ண எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒரு பெண் என்ன பண்ணுவாங்களா கைவிடப்படுவாங்க. கைவிடப்படும் போது ரொம்ப அது கஷ்டம். நமக்கு தெரியும், 2 பேரும் எங்கோ நம்ம ஜெர்னி பண்றோம், படகுல போய்கிட்டே இருக்கோம், படகு கவிழ்ந்து போகுது. உள்ள என்ன பண்றாங்க, ஒரு ஆள் காப்பாத்தி வெளியே வந்துடுறாங்க. நீட்டாச்சிட்டு ஒரு அம்மா தண்ணி எல்லாம் முடிக்கிட்டு என்ன பண்றாங்க, இறந்து போறாங்க. அது வெளியே பாக்குறவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். எப்படி அந்த அம்மா தப்பிச்சுட்டு வந்துட்டாங்க, ஆனா அந்த அம்மானால வர முடியல, வெளியே கஷ்டப்படுவாங்க. அந்த ஃபேமிலி ஃபுல்லா கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி இங்க ஃபேமிலி கஷ்டப்படும் பக்கம் இருந்தா கூட நம்மளுடைய சிநேகிதி மட்டும் ஆண்டு எடுத்துக்கொண்டாரு, நம்மளை எடுத்துக்கொள்ளேன்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. சில பேர் இன்னொருத்தவங்க ஒரு குரூப் இருக்காங்க, நம்மளும் போல அவங்களும் போகாம நல்லா இருக்குமே, வீட்டுக்கு போயிட்டாங்களே அவங்க மேல. அப்படி மனம் வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம ஆண்டு வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். இந்த 2 பேர்ல ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்களே, அது 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அது 2 பேர் யாரு போற நமக்கே தெரியாது. ஆண்டவர் தான் முடிப்பாங்க. யாரு போவாங்க நமக்கே தெரியாது. இவங்க தான் போவாங்க, அவங்க தான் கிடையவே கிடையாது. ஆண்டவர் யாரு பைபிளை போட்டு யாரு ஆண்டவரை பரவுவாங்க, பைபிளை போட்டு வேசிகளும் பாவிகளும் உங்களுக்கு முன்பாக அங்க இருப்பாங்களா. நம்ம நினைக்கிறோம் இந்த பாஸ்ட் அங்க இருப்பாரு, இந்த விசுவாசி அங்க இருப்பா நம்ம நினைக்கிறோம். ஆண்டு சொல்றாரு அப்படியே கிடையாது. அவர் கணக்கு வேறையா. நமக்கு முன்பாக யாரு இருப்பாங்களா, அங்க வேசிகளும் பாவிகளும் முன்பாக அங்க போய் நிற்பாங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஏசப்பா சொல்றாரு, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். உதாரணம் நமக்கு பாருங்க, பெண்கள் தான் சொல்றேன். உதாரணம், லோத்து மனைவி நினைத்துக் கொள்ளணுமா. அவங்க என்ன பண்ணாங்க, லோத்து மனைவி ஆண்டவர் சொன்னார் அவங்க கிட்ட திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொன்னார். பார்த்தா என்ன, செஞ்சா என்ன, பண்ணா என்ன, பேசினா என்ன. இன்னைக்கு சில காரியங்கள் பைபிள் நமக்கு சொல்லுது, அந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இல்ல நம்ம செஞ்சா என்ன, பண்ணா என்ன, பேசினா என்ன. அப்படி நம்ம செய்யும் போது பேசும்போது என்ன, அதோட பிரதிபலன் பாவத்தின் சம்பளம் மரணம். நான் எப்போ சொல்லுவேன், வாயின் நெருப்பு.
இந்த நெருப்பு என்ன பண்ணுமா, வீட்டையும் கொளுத்தும் மனுஷனையும் கொளுத்துமா. அங்கே ஒரு பெரிய போட்டே போட்டிருக்கேன், நாவு பத்தி. நாவு தான் பெரிய நெருப்பா வந்து சொல்லுவாங்க, நூறு மனுச்சு கொண்டு ஊரு மனுச்சுக்கா வந்து. வாய் நல்லா இருந்தா எங்க போனாலும் நல்லா வாழலாம். அந்த வாய் சரின்னா எங்க போனாலும் வாழ முடியாது, அச்சு துரத்துவாங்க. ஏன்னா வாய் தான் காரணம். அப்போ லோத்து மனைவி என்ன செய்ய, ஆண்ட சொல்றாரு, மா நீ என்ன பண்ணாது, திரும்பி பார்க்காதம்மா, ஏன்னா சோதம குமார் ஆண்டு பலிக்க போறாரு, நீங்க ஓடி போயிடுங்க, இங்க வேண்டாம்னு சொல்லி. லோத்தும் பிள்ளைகளும் என்ன பண்ண, திரும்பி பார்க்கல. அவங்க மனைவி என்ன செய்யறாங்கன்னா வந்து திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்தது என்னாச்சாங்க, உப்பு தூணாக அப்படியே மாறி விட்டாங்க. நமக்கு பழைய படத்துல பார்த்துருப்போம் நினைக்கிறேன், அந்த பாதாள வகைகள்ல வந்து இல்ல அப்படியே தூண் மாதிரி இருப்பாங்க, அந்த கல்லு மாதிரி, அந்த கை வச்ச உடனே உருவமா மாறும், தண்ணி போட்ட உருவமா மாறும். இந்த மாதிரி உப்பு தூணா மாறிட்டாங்க இந்த அம்மா. சாபம் தான் அதெல்லாம். சில நேரங்கள்ல ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நம்ம செய்யலைன்னா இப்படிதான் நம்ம சாபமாக மாறும். பைபிள்ல கூட பெண்கள் சொல்றாங்க, ஆண்டவர் பெண்களை குறித்து மேன்மையா சொல்லியிருக்காரு. சில பெண்கள் வந்து தன்னோட மேன்மையை இழந்தும் போயிருக்காங்க. பைபிள்ல பார்க்கும்போது கூட ராகேல் யாருன்னா கேட்டா வந்து புத்தி உள்ளவங்களா புத்தி இல்லாதவங்களா கேட்டா புத்தி இல்லாதவங்க நான் சொல்லுவேன். நான் ஏன் புத்தி இல்லாதவங்க நம்ம நினைக்கிறோமா வந்து, அவங்க என்னைக்குமே ஆண்டவர் சித்தம் சொல்லவே இல்லை, ஆண்டவர் புகழ்ந்து பைபிள்ல எங்கேயும் அவங்க பாடவும் இல்லை, ஆண்டவர் பேசவும் இல்லை. அவங்க மைண்டு ஃபுல்லா அவங்க புருஷன் தான். இன்னைக்கு நிறைய பேர் புருஷங்க எப்படி இருக்காங்க, சில பேர் புருஷனா இருக்கணும், தப்பில்லை. கணவன் நம்ம கனம் பண்ணணும், ஆனா கடவுளை மாதிரி ஆக்கிக்கூடாது புருஷனை வந்து. அது மனைவி கூட சொல்றேன் வந்து, சில பேர் மனைவி பார்த்தா கடவுளுக்கு மேல நேசிப்பாங்க, அதான் தப்பு. அது மனைவியோ கணவனோ ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் தான் இவங்க எல்லாம். கர்த்தர் கொடுத்தாரு இவங்க எல்லாம், கண்டிப்பா நம்ம கனம் பண்ணணும், நேசிக்கணும், தப்பே இல்லை வந்து. ஆனா ஆண்டவரை போல மேல தூக்கி வைக்க கூடாது, உன்னை அப்புறம் மதிக்கவே மாட்டாங்க யாரும். நீ தூக்கி வச்ச கணவனை வந்து அவனை மதிக்கவே மாட்டான். அதே மாதிரி மனைவி அப்படிதான், ரொம்ப மனைவி நீ கனம் பண்ண வச்சுக்கோங்க வந்து, அது மதிக்க ஃபர்ஸ்ட். பைபிள் தான் பாக்குறோம். ராகேல் குறித்து பார்க்கும்போது ரொம்ப நேசிக்கிறான் யாக்கோபு ராகேல் வந்து. அந்த அம்மா சொல்றாங்க, சண்டை எங்க ரொம்ப நேசிப்பாங்க, சண்டை தான். அன்பு அதிகமான ஒன்புதான் வரும். அது மாதிரி அதிகமா நம்ம யாரையும் நேசிக்கிறோமோ அவங்க தான் அவங்க பிரச்சனையும் நமக்கு வரும். அந்த அம்மா கேட்கறாங்க உடனே வந்து, என்னையா நீ பண்ற, எனக்கு பிள்ளை குடிப்பியா இல்லையான்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு கோவப்படுறான் பாருங்க. என்ன கடவுளா, நான் தேவனா, உனக்கு பிள்ளை கொடுக்கறதுக்கு என் கையில என்ன இருக்கு, ஆண்டவர் தான் உனக்கு கொடுக்கணும், அவரே உனக்கு தடை பண்ணிக்க, நான் என்ன செய்ய முடியும்? சண்டை எங்க கேட்கணும் அந்த அம்மா, ஆண்டுகள் தானே கேட்கணும்.